அனைவருக்கும் வணக்கம். புதிய பயணம் சேனலின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில சண்டையிடுதல், ஓடுதல், உறைந்து போதல் அல்லது இணங்கி போதல் என்றால் என்ன என்பதை பார்க்க போறோம். அதாவது ஃபைட், ஃப்ளைட், ஃப்ரீஸ் ஆர் ஃபான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன? சண்டையிடுதல், ஓடுதல், உறைந்து போதல் அல்லது இணங்கி போதல். இணங்கி போதலை நம்ம பணிந்து போதல் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சென்ற காணொளியில் மூளையின் உட்பகுதியில் அமெக்டலா அப்படின்னு ஒன்று இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன். இதுதான் ஆபத்தை உணருது. ஆபத்தை உணர்ந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, ஹைப்போதலமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி கிட்ட போய் ஆபத்து அப்படின்னு ஒரு செய்தியை இது அனுப்புது. இப்போ நீங்கள் ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையை கற்பனை பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோனை பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். உடனே காவல்துறையினர் செயல்ல இறங்குவாங்க. இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தான் ஹைப்போதலமஸ். இந்த ஹைப்போதலமஸ் தலையிலிருந்து கால் வரை உடல் முழுவதையும் கணப்பொழுதுல தயார்படுத்துது. ஒரு பிரச்சனை வந்த உடனே உடல் அதை எப்படி சமாளிக்குது, எப்படி மூளை நம்ம உடலை தயார்படுத்துது அப்படின்றத ஒரு உதாரணத்தின் மூலமா பார்ப்போம். நம்ம வேட்டையாட காட்டுக்கு போறோம்னு வச்சுக்குவோம். வேட்டையாட செல்வதற்கு முன்னாடியே பதற்றம் தொற்றிக்கொள்ளும். சரி, காட்டுக்கு போயிட்டோம். திடீர்னு ஒரு புலியோ அல்லது மதம் பிடித்த யானையோ நம்ம முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு வச்சுக்குவோம். உடனடி நடவடிக்கை தேவை. இந்த கட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு பொறுமையா சிந்திக்கவோ அல்லது திட்டமிடவோ முடியாது. சரி, புலியுடன் அமர்ந்து பேசி ஒரு முடிவிற்கு வரலாம் அப்படின்றது சாத்தியமல்ல. தினசரி வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துகிற மூளையின் முன்பகுதி இப்பொழுது நமக்கு தேவையில்லை. அதன் செயல்பாட்டை இழக்கிறது. சிந்திக்கும் திறனை இழக்கிறோம். இந்த பேராபத்தையும் நெருக்கடியான சூழ்நிலையையும் சமாளிக்க நம்முடைய மூளையின் உள்பகுதி கணப்பொழுதுல நம்மை அதன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்குது. இந்த ஆபத்தை சமாளிக்க 4 வழிகள் இருக்கு. 1, புலியோட சண்டை போடலாம். அதாவது இதை தான் நம்ம ஃபைட் அப்படின்னு சொல்றோம். 2வது, அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடலாம். இது ஃப்ளைட். 3வது, அந்த இடத்திலேயே செய்வதறியாது உறைந்து நிற்கலாம். இதை தான் நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். 4வது, வேற வழியே இல்லைன்னா புலிக்கு இரையாவது. இதை தான் ஃபான் அப்படின்னு சொல்றோம். இந்த 4ல ஏதாவது ஒன்றை மூளை பயன்படுத்துது. இப்போ நம்முடைய உடல் மேலும் பல பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான விடயங்களை செய்து. சரி, நம்ம உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? புலியுடன் சண்டை போடணும்னா கைகளுக்கு ஆற்றல் வேணும், அல்லது ஓடணும்னா கால்களுக்கு வலு அவசியம். வேகமா தப்பிச்சு ஓடுறதுக்கு ஏதுவாக இயல்பாக ஓடும் இரத்தத்தை மடைமாற்றம் செய்து கை கால்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. உதாரணத்துக்கு, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் செய்ய வேண்டிய தேவை இப்போ இல்லை. அதாவது டைஜஷனுக்கு இந்த நேரத்தில் அவசியம் இல்லை. அதனால வயிற்று பகுதியில் ஓடும் இரத்தத்தை மடைமாற்றம் செய்து உடலின் தேவையான பகுதிகளுக்கு துரிதமா உடல் அனுப்புது. என்ன அபாரமான செயல்பாடு, கவனிச்சிங்களா? உடல் முழுவதும் வேகமா இப்போ ரத்தம் பாயுது. ரத்தம் வேகமா பாயணும்னா நம்முடைய இதயம் வேகமா சுருங்கி விரியணும். இந்த மாதிரி சுருங்கி விரியும் பொழுது இதய துடிப்பு அதிகரிக்குது, இரத்த அழுத்தமும் அதிகரிக்கிறது. இப்போ இதய துடிப்பை நாம் உணர்கிறோம். பதற்றம் ஏற்படுறப்ப படபடன்னு அடிச்சுக்குது சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. சிலருக்கு இந்த கட்டத்துல நெஞ்சு வலி கூட வரலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா உடனே டாக்டர் கிட்ட போங்க. இது பதற்றத்தினால வந்துச்சுன்னு நினைச்சிட்டு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. இந்த கட்டத்துல இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறப்ப உடலிற்கு பிராணவாயுவின் தேவையும் அதிகரிக்கிறது. அதாவது ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ ஆக்சிஜன் தேவை அதிகரித்தவுடன் நம்முடைய நுரையீரல் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேகமா மூச்சு விட ஆரம்பிக்கிறோம். குறிப்பா மேல் மூச்சு விட ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்மால ஆழமா மூச்சை விட முடியறதில்ல. பதற்றம் வந்த உடனே என்னால சரியா மூச்சு விட முடியல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு இதுதான் காரணம். இதெல்லாம் நடக்கிறப்ப உடலின் வெப்பம் அதிகரிக்கிறது. அதாவது பாடியுடைய டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது. அதிகரிக்கும் வெப்பத்தை சமநிலையில் வைக்கும் விதமாக கை கால்கள் அல்லது உடல் வியர்க்க ஆரம்பிக்கிறது. இதனால தான் பதற்றம் அடையும் பொழுது கை கால்கள் வேர்த்து சில்லுன்னு ஆயிருது. என்னென்ன ஜாலங்கள் நடக்குது பாருங்க. அடுத்தது கண்கள்.
நமக்கு இந்த நேரத்துல கூர்மையான பார்வை தேவை. இப்ப நம்முடைய கண்களில் உள்ள கண்ணின் கருமணி, அதாவது பியூப்பிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது விரிவடையுது. இது சுற்று வட்டாரங்களை மங்கலாக்கி குறிப்பிட்ட ஒன்றின் மேல் கூர்மையாக பார்வையை செலுத்த உதவுது. ஒரு சிலர் பதற்றம் ஏற்படும் பொழுது எனக்கு பார்வை மங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதற்கு காரணம். இதை நம்ம டனல் விஷன் அப்படின்னு அழைக்கிறோம். மதம் பிடித்த யானை மனிதர்களை துரத்தும் ஒரு சில காணொளிகளை நான் பார்த்துருக்கேன். ஒரு அசுர பலம் வந்ததை போல ஓடுவாங்க. உயரமான சுவத்தை கூட ரொம்ப எளிதா தாண்டிடுவாங்க. இதை தான் நம்ம மிருகபலம் அப்படின்னு சொல்றோம். நம்மால இந்த நேரத்துல ஏற்படும் காயங்களையோ அல்லது வலியையோ கூட உணர முடியாது. இதுக்கு காரணம் அட்ரினலின் சுரப்பி தூண்டப்பட்டு பலவிதமான இயக்குநீர்கள் உடல்ல சுரக்குது. அதாவது அட்ரினலின் gland gets triggered and this in turn secretes various hormones. உதாரணத்திற்கு அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசால் போன்ற ஹார்மோன்கள் இரத்தத்துல கலக்குது. இந்த ஹார்மோன்கள் தான் மிருகபலத்தை கொடுத்து வலிகளை நீக்கி விடுகிறது. வேறு வழியே இல்லை, புலியோட சண்டை போட வேண்டிய நிர்பந்தம் வரும்பொழுது தசைகள் இறுகி கை கால்கள் உதற ஆரம்பிக்குது. சில தருணங்களில் மிகவும் பயந்து கட்டுப்பாடு இல்லாமல் சிறுநீர் கழிப்பதும் இந்த செயல்பாட்டின் ஒரு பகுதியே. இது நடக்கிறப்ப நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் தற்காலிகமாக செயலிழக்குது. இதனால தான் தொடர்ந்து பதற்றத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த அனைத்தும் ஆபத்தை உணர்ந்தவுடன் தன்னிச்சையா கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளார, அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். சிலரால இது நடக்குதுன்னு உணரக்கூட முடியாது. அவங்க பொதுவா என்ன நினைச்சுக்குவாங்க, என்னுடைய உடல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. சரி, நம்ம ஃபைட் ஃப்ளைட்டை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த செயல்பாடுகள் உடல்ல திரும்ப 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 நடந்துகிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல மூளை செய்வதறியாது திகைச்சு போயிடும். மூளையால் சமாளிக்க முடியாம திக்குமுக்காடி போயிடுது. இதை தான் ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படியே செயல்படாத நின்றோம். இதுதான் ஃப்ரீஸ். சரி, சண்டையும் போட்டு பார்த்தாச்சு, ஓடி ஒளிஞ்சும் பார்த்தாச்சு, எதுவுமே செய்ய தோணாம ஒரு கட்டத்துல உறைஞ்சு போயும் பார்த்தாச்சு. அடுத்த கட்டத்துல சரி எது நடந்தாலும் பரவாயில்லன்னு பணிஞ்சு போறதான் ஃபான் ரெஸ்பான்ஸ். இதை நம்ம சப்மிஷன் அப்படின்னு சொல்றோம். காட்டு விலங்குகள் நம்மை துரத்தினாலோ அல்லது மதம் பிடித்த யானை துரத்தினாலோ இந்த செயல்பாடுகள் நம் உடலுக்கு ரொம்ப முக்கியம். இது தன்னிச்சையா நடந்தால் தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். இப்போ நம்ம வாழற சூழ்நிலையில நம்முடைய புலிகள் இல்லை, துரத்த மதம் பிடித்த யானைகளும் இல்லை. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குது, இதை அடுத்த காணொளியில பார்ப்போம். இந்த காணொளியில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பதற்றம் நமக்கு தேவையான ஒண்ணு. நம்ம பார்த்துட்டு இருக்கிற சில அறிமுக காணொளிகள் எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஏதோ லெக்சர் கேட்குற மாதிரி இருந்தாலும் வெகு விரைவில் பதற்றத்தை குறைக்கும், சமாளிக்கும் பலவிதமான பயிற்சிகளையும் வழிமுறைகளையும் பார்க்க போறோம். காத்திருங்கள். அன்புடன் பிரின்ஸ். நன்றி, வணக்கம்.